அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்கம் மிஷன் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 5th லெசன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே போன வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ உலக பெருமந்தம் அப்படிங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு, ஸோ இதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உலக பெருமந்தமும் இந்தியாவில இருந்து தாக்கம். ஸோ முதல்ல சொல்லியிருப்போம், இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு பெருமந்தம் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லா சைட்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கனாமிக் வைஸ்ல கம்ப்ளீட்டா டவுன் ஆயிருக்கும். ஸோ இது முதல்ல எங்க பேசிக்கா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1929ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஷன் அப்படிங்கிறது வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அப்போ 1929ல இருந்து ஒரு 10 ஆண்டுக்கு ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது நீண்டுட்டே போச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது நீண்டுட்டே போச்சு. ஸோ இந்த மந்தமான பொருளாதார நடவடிக்கைகள் ரொம்ப குறிப்பா யாரெல்லாம் பாதிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழிலகத்துல வந்து உற்பத்தி குறைப்பு. ஸோ ப்ரொடக்ஷன் ஆப்வியஸா கம்மியாகும். நம்ம கிட்ட எக்கனாமிக் வைஸ் வி ஆர் நாட் ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்போது எக்கனாமிக்லி நம்ம ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கம்மி பண்ண வேணும். அது மட்டும் இல்லாம நிறைய எதாவது நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது, நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்பெனிஸ் வந்து லாஸ்ல போகும், கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணும், கம்ப்ளீட்டா வேனிஷ் பண்ண வேண்டிய இது வரும். அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்குமே வந்து நம்மளால சேலரி வந்து ப்ராப்பரா கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்துச்சு. இதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பசி, பட்டினி, ட்ராட் இது எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ ஃபெமைன்ல இருந்து எல்லாமே, வறட்சியில இருந்து பட்டினில இருந்து பசி எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வேர்ல்ட் கிரைசிஸ் தான். வேர்ல்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் மூலியமா தான் இது எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டினியூஸா நடந்துட்டு வருது. வட அமெரிக்காவில் தொடங்கி பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கிட்ட வந்து, ஸோ அது அடுத்து யூரோப் கண்ட்ரிஸ் தானே. ஸோ இங்க அமெரிக்கா அடுத்து யூரோப் கண்ட்ரிஸ், யூரோப் அடுத்தது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ்ல நம்ம இந்தியா இருக்கும். ஸோ இந்தியாலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வேர்ல்ட் ஃபுல்லாவே இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத நம்ம மூலியமா சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்ப எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாவே வந்து சஃபர் ஆகுது. எதனால அப்படின்னா நம்மளால வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இன்புட்ஸ் ப்ராப்பரா பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்றுமதி இறக்குமதியுமே வந்து பாதகம் ஆக ஆரம்பிக்குது. இதனால எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உலகம் அதனுடைய காலத்துவ ஒழுங்கினால் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டதுனால ஒரு பொருளாதார மண்டலத்துல ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகேங்களா? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்னொரு இடத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஹேண்ட் அண்ட் க்ளோவா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பிரச்சனையா அந்த இடத்துல மட்டும் முடியணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்படிதான் வந்து ரீசனா இருக்கு. அப்போ முதல்ல எங்க இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அமெரிக்காவில் வால் தெருவுல தான் வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது, எக்கனாமிக் டிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வால் ஸ்ட்ரீட்ல தான் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லா இடத்துலயுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப இந்தியா மட்டும் என்ன பண்ண முடியும்? இந்தியாவுமே வந்து இந்த தாக்கத்துக்கு உள்ளாக ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ரொம்பவே வந்து பிரிட்டிஷர்ஸோடைய அவங்களுடைய காலனிசம் சரி, அவங்களுடைய எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. ஏன் இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க இருந்து அவங்களுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. 18th சென்ச்சுரி ஆல்மோஸ்ட் 19th சென்ச்சுரியோட எண்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டி கொண்டு போய் தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது, எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ்ல இஷ்யூ ஆகும்போது ஆப்வியஸா அது வந்து பிரிட்டனையுமே வந்து தாக்கக்கூடியது. பிரிட்டனை தாக்குச்சு அப்படின்னா பிரிட்டனுடைய காலனிஸா இருக்கக்கூடிய இந்தியாவுமே சஃபர் பண்ணும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டன் காலனிஸுமே வந்து அதிகமா வந்து சஃபர் ஆகுது. இது எல்லாமே ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பெருமந்தத்தின் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. உற்பத்தி தொழிலும் சரி, வேளாண் துறையும் சரி, இந்த ரெண்டையுமே வந்து பாதிப்படைய செய்யுது. ஸோ வேளாண்மை அப்படிங்கிறது உணவு பயிர்களுக்காகன்னு சொல்லி இல்லாம அதுலயுமே வந்து சில நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய பருத்தி பயிர்கள், அதாவது என்ன சொல்றது, அதுக்கு நம்மளுக்கு தேவையான வந்து எக்கனாமிக் இஷ்யூஸ், எக்கனாமிக் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மணி கிராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது ரெண்டுமே வந்து இதுல பாதிப்படையுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்ப தொழில்துறை மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாம்பே, கல்கட்டா, கான்பூர், ஸோ ஐக்கிய மாகாணம், சென்னை, இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து இது எல்லாமே தொழிற்சாலை மாவட்டங்களா, ஸோ தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களா, இங்க எல்லாமே வந்து சஃபரிங்ஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிக்கிறாங்க. இதனால எல்லா இடத்துலயுமே அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வருது, ஃபெமைன் வருது, வறட்சி வருது, பசி பட்டினி வருது, வேலை இல்லாம போகுது, சேலரி வந்து ரெஃப்யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இங்க எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அதிகமா பாதிப்படைய செய்யுது. ஓகேங்களா? இப்ப இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலையை மேம்பட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க வந்து போராட்டங்களை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, நீங்க இதை ஸ்டாப் பண்றது மூலியமா எங்களுடைய வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லது தொழிற்சங்கங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோமா, அப்புறம் பிரச்சனை வரும்போது எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிப்பாங்களா, இந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ
வேளாண் துறையில சணல் மற்றும் கச்சா பருத்தி போன்ற ஏற்றுமதி விவசாய பொருட்களுடைய விலைகள் ரொம்பவே வந்து கம்ப்ளீட்டாவே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ப்ராடக்டா மாத்தி இங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க கிட்ட வாங்குறது காசு இல்லைங்க என்ன பண்ண முடியும்? ஆபீஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்ப எல்லாமே வந்து தேக்க நிலைக்கு ஆகுது. அந்த தேக்க நிலை ஆகுறதுனால இங்க ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்த ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சணலும் இந்த கச்சா பருத்தி தான், காட்டனும் ஜூட், இது ரெண்டுமே வந்து அதிக அளவுக்கு பாதிப்படையுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 1929 to 30ல இதோட வேல்யூஸ் என்னவா இருந்துச்சு, ரா மெட்டீரியலோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 311 கோடியா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 311 crores இருந்து ஆல்மோஸ்ட் 32 to 33 அடுத்த 2 வருஷங்கள் என்னவா மாறுது அப்படின்னா 132 crores வந்து மாறுது. ஆல்மோஸ்ட் ஒரு 200 கோடி வச்சுக்கோங்க, 150 கோடியில இருந்து 200 கோடி வரைக்கும் அப்படியே வந்து டவுன் ஆகுது அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1930s வந்து கிசான் சபா உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தப்பமா காந்தியர்களோட தலைமையில அந்த கிசான் சபாக்கள் குத்தகை மற்றும் வாடகை குறைப்புகள், கடன் பிடியிலிருந்து நிவாரணம், ஜமீன்தாரி முறை அகற்றப்படுதல், இதுக்கெல்லாமே வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இங்க உலகமே பெருமந்தத்துல இருக்கு, எல்லாமே வந்து எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கும். ஆனாலுமே உங்களுக்கு நாங்க எப்படி வந்து வாடகை கொடுக்க முடியும், குத்தகை கொடுக்க முடியும், வசூல் செய்ய முடியும், ஜமீன்தாரி முறைகள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சவாக்கள் எல்லாமே போராட்டங்களை வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் அங்க ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வருது, உலகம் ஃபுல்லாவே அது பாதிப்படையுது, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தங்களும் அதில் சஃபர் ஆறாங்க. ஸோ இங்கிங்க இருக்கக்கூடிய தொழில் கிரைசிஸ்ல தொழிற்சாலை முறைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்து மூலியமாவும் அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது, தொழிற்சங்கங்கள் மூலயமா போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்ட ஏற்பட்ட ஒரு தாக்கம் அப்படிங்கறது சொல்லுவாங்க. இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் நோட் நம்ம இந்தியாவுக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா பக்கமும் எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கா, இந்த டைம்ல ரொம்ப கம்மியான விலைக்கு லேண்டை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ யார என்ன சொல்றது, நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல சொல்ற மாதிரி பணவீக்கம், பண தேக்கமாவே இருந்தாலும் பணவீக்கமாவே இருந்தாலும் ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேண்ட்ல ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் நோட்டா இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப இந்திய தொழில்துறைக்கு கிடைத்த ஒரே நேர்மறை தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறைக்கப்பட்ட விலையில் கிடைத்த நிலங்கள். ஓகேங்களா? மலிவான ஊதியத்தில் கிடைத்த தொழிலாளர்கள், வாழ்வாதாரமே இல்ல, எல்லாம் பசிப்பட்டுன்னு செத்துட்டு இருக்கோம், எனக்கு வேலை ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஊதியம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவான ஊதியத்துக்கு தொழிலாளர்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டனுடன் பிற முதலாளித்துவ நாடுகளுடன் ஏற்பட்ட பலவீனமான உறவுகளால சில இந்திய தொழில்கள் வந்து வளர்ச்சி அடைந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ வேற எங்கேயுமே அவங்களுக்காக ஒரு சோர்ஸ் இல்லையா, அப்ப இந்தியா கிட்ட தானே வரணும், அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி என்னதான் இருந்தாலும் உள்ளூர் நுகர்வுக்கு முக்கியத்துவம் அளித்த தொழில்கள் மட்டும்தான் செழித்தோங்குச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருப்பாங்க, அந்த நல்லா இருக்கிறது மூலியமா தான் அடுத்தது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இப்படிதான் வந்து உலகம் ஃபுல்லாவே இந்த பெருமந்தம் அப்படிங்கிறது உருவாக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 1929ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வால் ஸ்ட்ரீட் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு போகுது. அப்ப 1930 1940 வரைக்கும் அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வசதிகள் என்னென்ன உருவாக்க முடியும், தொழிற்சாலை எப்படி உருவாக்க முடியும், எப்படி நம்ம டிபெண்ட் பண்ணாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இந்தியாலையுமே அப்ப என்ன பண்றாங்கன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்காது. சோ என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெருமந்தம் வரதுனால டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, ஐரோப்பிய விவசாயிகள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால, ஐரோப்பிய முதலாளிகள் டிபெண்ட் பண்ணி இருக்கனால நம்ம எல்லாருமே பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிக்கிறோம். அப்ப இது எல்லாத்தையுமே சோர்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒய் நாட் வி, நம்மளால ஏன் அதை வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய தொழிற்சாலைகளும் தொழில் முறைகளும் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இப்ப இதுதான் வந்து உலக பெருமந்தம் பத்தி சொல்றது. சோ அடுத்தது இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி. இப்ப நம்மளோட தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது எப்ப இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 19th century, அதாவது 1873ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளோட ரயில்வே வந்து பார்த்தோம் அப்படின்னா பூனா டு தானே அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ ஸோ ஆல்மோஸ்ட் 1853லயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முதல்ல ட்ரெயின் வந்து பூனே டு மும்பை டு தானே வந்து நம்ம அனுப்பிச்சிருப்போம். அதே மாதிரி சென்னையில வந்து பார்த்தோம் அப்படின்னா 1857ல அரக்கோணம் வரைக்கும் நம்ம அனுப்பிச்சிருப்போம். ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருப்போம். அப்போ தொழில்துறை அப்படிங்கிறது அப்ப இருந்தே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ஒரு வளர்ச்சி பதில முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ இதுல என்னென்ன மாதிரிலாம் தொழில் வளர்ச்சிகள் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ பிரிட்டிஷோட வணிக கொள்கை அப்படிங்கிறது உள்நாட்டு தொழில்துறையை பெரும் எண்ணிக்கையாக்குச்சு. ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல என்னென்ன தொழில்துறைகள் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அதிகமா பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய ஒரு நோக்கமா இருந்துச்சு. அப்ப இந்தியாவை தொழில் மயமாக்குதல் பிரிட்டிஷ் கொள்கையினுடைய ஒரு பகுதி கிடையாது. ஏன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் எடுத்துக்குவாங்க. நம்மள வந்து பயங்கரமா வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டா மாத்தணுங்கிறதோ மாடர்னிஸ்டா மாத்தணுங்கிறதோ அவங்களுக்கு இன்னும் கிடையாது. அவங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எதெல்லாம் அவங்க எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதா அவங்களுக்கு ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கிட்ட அதிகமா வெல்த் இருக்கு, ரா மெட்டீரியல்ஸ் கண்ணா பின்னான் இருக்கு, நம்மளுடைய இயற்கை வளங்களும் சரி நேச்சுரல் ரிசோர்ஸஸும் சரி எதுவும் யாரையுமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இதனாலதான் நம்ம வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்தியா வந்து இருக்கு. அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரா கூட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து தொழில் மையங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி நம்மள வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியா வந்து உலக அளவில் கொண்டு போய் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட காலனிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் மூலியமா மூலப்பொருள் கொள்முதல் செய்யும் பகுதியாகவும் உற்பத்தி பொருட்களான சந்தையாகவும் வந்து மாத்துறதுக்காக மட்டுமே இந்தியாவை யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இங்க இருக்கு. ஸோ மக்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் அப்ப கம்பேர் பண்ணும்போது பாப்புலேஷன் கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்மளோட சோர்சஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு. அப்ப இங்கிருந்து அவங்க எடுத்துட்டு போய்க்கூடிய ரா கூட்ஸா இருக்கட்டும் இங்க வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸா மாத்திரக்காகவும் மட்டுமே வந்து இந்தியாவை யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம முதல் உலக போரின் போது பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கக்கூடிய சில எதிர்பாராத சம்பந்தங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். 1914 to 1918 அங்கேயுமே இஷ்யூ வருது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்திருப்போம். நம்மளோட தமிழ்நாடு இதுல பார்த்திருப்போம், இந்தியன் ஹிஸ்டரிஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக பெருமந்தம் ரீசனா என்ன, உலக போர் 1914 to 1918 நடந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு வெப்பன் சப்ளைஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. அப்ப வெப்பன் சப்ளைஸ் மூலமா இரும்பு தொழிற்சாலைகளுடைய பயன்கள் எல்லாமே வீணாக போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அவங்களுக்கான சோர்சஸ் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ அதுல இருந்து நம்மளுக்கான வாழ்வாதாரம் வேணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டமும் நம்ம நடந்திருக்கும். ரைட்? ஸோ இது எல்லாமே இதுல சொல்ல வராங்க. அப்போ இந்தியாவில் தொழில்துறை விரிவாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்போ அவங்களுடைய சப்ளை அவங்களுடைய நீர் என்னைக்கு முடிஞ்சு போச்சோ, என்னைக்கு நம்மளுடைய விவசாயிகள் வந்து அவங்களோட தேவையை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி வீசினாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம தொழில்துறை உருவாக்கத்துல முக்கியமான பங்கை வைக்கிறோம். அப்போ குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம அவங்களை டிபெண்ட் பண்ணிருக்கனால தானே அவங்களுக்கு நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். ஓகேங்களா? அப்படி என்ன முதல்ல விரிவாக்கம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1854 பாம்பேல கவர்ஜி நானாபாய் தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்சி இனத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். நம்ம கிட்ட இப்போ ரீசெண்டா இருந்த ரத்தன் டாடா வரைக்கும் அவர் பார்சி இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே படிச்சிருப்போம். ஸோ அவங்க எல்லாருமே இதுல வருவாங்க. இவங்க தான் முதல்ல வந்து ஒரு தொழிலாளர் வர்க்கம், அதாவது ஒரு வணிக முறையில ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல பார்சிகள் தான் தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுல வெரி ஃபர்ஸ்டா யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1854 கவர்ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிறவர் தான் வந்து பருத்தி ஆலையை வந்து முதல்ல தொடங்குறாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி தொடங்குறாரு. ஓகே, எதனால இரும்பு தொழிற்சாலை வந்து பிரச்சனை வருது. அங்க நம்மளுடைய போர் முறைகள் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வெப்பன்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம இங்க பாதிப்புக்குள்ளாகிறோம். அதனால என்ன பண்றாங்க, அதோட ஆல்டர்னேட் சோர்ஸா நான் ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி உருவாக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்? ரா மெட்டீரியல் நம்மளுது, நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம எல்லாமே பண்றோம். எதுக்காக அவங்க கிட்ட கொடுத்து அதை ஒரு மார்க்கெட் பிளேஸா நம்ம இந்தியா மாத்தணும்? அதுக்கு இன்ஸ்டெட் நம்மளே வந்து ஒரு தொழிற்சாலை உருவாக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து யாருக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்ஜி நானாபாய் தவருக்கு. இதுதான் பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மெஷின் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மாற ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் உருவான ஒரு பருத்தி ஆலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரி. ஸோ நகரத்தோட முன்னணி வர்த்தகர்கள் மேக்ஸிமம் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்சிகள் தான். இன்னைக்கு வரைக்குமே எடுத்துக்கலாமே. ரத்தன் டாட்டால இருந்து இவங்க எல்லாருமே வந்து அப்ப அந்த காலத்துல இருந்து தோன்ற ஆரம்பிச்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமா பார்சிகள் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த முயற்சிக்கு வந்து அவங்க பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க. அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு போர் 1861 to 65 பருத்தி விவசாயம் செய்தவருக்கு ஒரு வரமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உள்நாட்டு போர் நடந்துச்சு, அதனால அங்க எதுவுமே இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடியது எல்லாமே டிமாண்ட்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. ஆனா உள்நாட்டு போருக்கு அப்புறம் பிரிட்டன் அமெரிக்காவில இருந்து தொடர்ந்து பருத்தி இறக்குமதி செய்ததுனால இந்திய விவசாயிகள் திருப்பியும் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் நடுவில் ப்ராப்ளம் நடக்குது. அப்ப இவன் தானே வந்து நம்ம கிட்ட இருந்து ரா கூட்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க மெட்டீரியலா மாத்தி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க கிட்ட இருந்து சப்ளைஸ் எதுவுமே வாங்காம டைரக்டா எங்க இருந்து சோர்ஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சோர்சிங் கண்ட்ரியா யார் இருக்கு? இந்தியா இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு இது ஒரு வரம் தானே. சோ எல்லாமே நம்ம கிட்ட இருந்து டைரக்டா சோர்ஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாவே வந்து பூம் ஆக ஆரம்பிக்குது. ஆனா எப்ப அந்த கோல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அகைன் நம்மளுடைய இந்திய விவசாயிகள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. ஆனா ஐரோப்பியர்களுடைய பருத்தியினுடைய மலிவான அபரிவிதமான உற்பத்தியினால இந்தியாவில ஜவுளி தொழிற்சாலைகளை துவக்கினர். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாங்க, அங்க அதிகமா மெஷின்ஸ் ஆல்ரெடி அங்க கொண்டு போயிட்டாங்களே. நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது அவங்க அங்க டாப்ல இருந்தாங்க, உச்சத்துல இருக்கும்போது அவங்க நம்மளுடைய ரா கூட்ஸை யூஸ் பண்ணி எல்லாமே இது பண்றாங்க. இந்த மீன்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கிட்டயுமே ஜவுளி தொழிற்சாலைகள் வந்து அதிகமா உருவாக ஆரம்பிக்குது. அதை சாரியா மாத்திரதா இருக்கட்டும், இப்ப நம்மளே என் ப்ராடக்டும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஜவுளி தொழிற்சாலைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப இந்திய தொழில் முனைவோரால் அகமதாபாத் ஜவுளி ஆலைகள் நிறுவப்படுது. அகமதாபாத் மற்றும் பம்பாய் ஆகிய பருத்தி ஆலைகளுடைய முக்கிய மையமா வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ அகமதாபாத், பாம்பே இது எல்லாமே வந்து முதல்ல பருத்தி ஆலைகளுக்காக உருவாக ஆரம்பிக்குது. இதனாலதான் நம்மளோட இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது பம்பாய் அப்படிங்கக்கூடிய பேர் அதுக்கு வந்துச்சு. இப்ப
செகண்ட் அது மாறிடுச்சு, ரைட்? இப்போ இந்தியாவோட மான்செஸ்டர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து மாறிடுச்சு. ஸோ இங்கே இருக்கு. ஸோ அகமதாபாத் மற்றும் பம்பாய் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஒரு முக்கியமான சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்போ 1914 வந்து பம்பாய் மாகாணத்துல 129, அதாவது அங்க நம்ம நூற்பு நெசவுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மில் இருக்குல்ல, ஸ்பின்னிங் மில் இருக்கும்ல, ஸோ அது வந்து வெறும் 129 தான் இருந்துச்சு. ஆனா 1875 to 76க்கும் 1913 to 1914க்கும் இந்தியாவில எவ்வளவு பருத்தி ஜவுளி ஆலைகள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 47ல இருந்து 271 மாறி இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மாசப் ரீச் இருந்தா தானே எல்லாருமே வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த அளவுக்கான ஒரு மாசப் ரீச் வந்து இவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய இருப்பு பாதை, ரயில்வே காஜஸ் போடுறது, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராட்காஜா இருக்கட்டும், இல்ல இது எல்லாமே வந்து நேரோகேஜ், ப்ராட்காஜ், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய இருப்பு பாதையோட வளர்ச்சிக்கு இன்னுமே வந்து முக்கியத்துவமா இருந்திருக்கு. அப்ப ரயில்வே டிராக்ஸ் போடுறது எல்லாமே அப்படி பார்க்கும்போது புகைவண்டி போக்குவரத்து அதிகரித்தது தான் வந்து தொழில்துறையை இன்னுமே முக்கியப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரயில் எங்க இருந்திருக்கும்? 1853ல பாம்பே டு தானே வரைக்கும் இருந்திருக்கும், ஓகேங்களா? அப்ப 20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் 10 ஆண்டுல இந்தியாவோட மிகப்பெரிய தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரயில்வேவா தான் இருந்துச்சு. இன்னைக்குமே லார்ஜஸ்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரயில்வேஸ் தான், ஓகேங்களா? ஸோ ரயில்வே தான் இருக்கு. இப்போ இது வந்து யாரால ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது நிறுவப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸால தான். ஸோ பிரிட்டிஷரால் நிர்வகிச்சு ரயில்வே நிறுவனங்கள் நடத்தப்பட்ட இந்த நிறுவனத்துல 1911ல 98,723 நபர்கள் பணியில இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 லட்சம் பேர் அப்படிங்கிறது அப்பவே எப்போ இந்த இயர் ஆஃப் 1911லயே வந்து இருந்திருக்காங்க. ரயில்வே, இதர போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகளுடைய வருகை வந்து பல்வேறு துறைகளுடைய வளர்ச்சிக்கு உருவாக ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய விஷயம் இங்கிருந்து இங்க கம்யூனிகேட் ஆகிறதுக்கும் இங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்க நம்ம சென்ட் பண்றதுக்கும் ரயில்வேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அந்த ரயில்வே அந்த இருப்பு பாதை அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்காக மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து முன்னேறதுக்கும் தொழிற்சாலைகள் நிறுவனத்துக்குமே வந்து இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும், சரிங்களா? அப்ப முதல்ல எது வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல பருத்தி ஆலைகள் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம இரும்பு எஃகுல வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம், வெப்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். முதல் உலக போர் நின்னதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட ஒரு கேள்விக்குறியாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பருத்தி ஆலைகள் உருவாக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுல முக்கியமா யார் முதல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவஸ்ஜி நவபாய் தவர் அப்படின்னு சொல்றவர் தான். ஸோ கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிறத அதுல முக்கியமான ஒருத்தராக இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த இருப்பு பாதைகள் உருவாக ஆரம்பிக்குது. அதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா போகுது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துவாரகாநாத் தாக்கூர். ஸோ இதுல வந்து இப்போ பருத்தி நம்ம பார்த்துட்டோமா, ரயில்வே பார்த்துருப்போமா, அடுத்த சணல் தொழிற்சாலைகளை எப்படி உருவாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா ரயில்வேஸோட முக்கியத்துவம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல 19th to 20th சென்ச்சுரியோட பின்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.